ஓணம் வரப்போகுது. ஸோ ஓணம் சத்யாவில் வைக்கிற ஒவ்வொரு ரெசிப்பியாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி அதில் ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது வெள்ளரிக்காய் வச்சு கேரளா ஸ்டைலில் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இங்கே கிடைக்கிற இந்த வெள்ளரிக்காய் ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். இதை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணும். அதுக்கு அரை தேங்காய், அது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து 1-2 டைம் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். கடுகு அவ்வளோவா அரையணும்னு இல்லை. அடுத்ததாக நறுக்கின வெள்ளரிக்காவை பேனில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி, கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் குழஞ்சிடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி விட்ட மசாலா, அது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததான் கெட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தாளிப்பு சேர்த்து இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இதே மாதிரி ஓணம் சத்யாவில் வைக்கிற ஒவ்வொரு ரெசிப்பியாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஓணம் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஓணம் சத்யாவில் செய்யக்கூடிய ஓலன்கிற ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பூசணிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பேனில் சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, 2வது டைம் அரைச்செடுத்த தேங்காய் பால், தேவையான உப்பு இதை நல்லா சேர்த்து வேக வைங்க. தேங்காய் பால் நல்லா வற்றி வெள்ளை பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு 1 கப் அளவு சேர்த்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்து ஒரு 2-3 கொதி விட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கு அப்புறமா பச்சை தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஓலன் ரெசிபி ரெடி. பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஓணம் ரெசிபி புளி இஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. அதே தேங்காய் எண்ணெயில் நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் தனியாக வச்சு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் திரும்ப எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா திக்காக புளி கரைச்சி வச்சிருக்கேன் 1 கப் அளவுக்கு. அதையும் இது கூட சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள், வெந்தய பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரும்போதே ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதில் வெல்லம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா இறுகி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.